மக்களுடன் மனதின் குரல். பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 125வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி. ரமேஷ், வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஏன் பாஜகவை சூஸ் பண்ணி ஏன் பாஜகவில் இணைஞ்சீங்க? நான் 2024 துவக்கத்தில் அமித்ஷாவை பார்த்தேன். ஏன் உங்களை மாதிரி ஒரு ஆட்கள்லாம் இங்கே பாஜகவில் சேரலாமேன்னு அவர் கருத்து சொன்னார். வாய்ப்பு வரட்டும், அந்த வாய்ப்பு நான் அரசியலே வேண்டான்னு நான் சொன்னேன். நான் எப்பவும் நினைக்கிறாள் பதவி பொறுப்புகளால் அவங்க பெருமை வரக்கூடாது, என்னையால் அந்த கட்சிக்கு மரியாதை வரும், கட்சியால் எனக்கு மரியாதை வேண்டாம் அன்னு சொன்னோன்னே அவருக்கு பிடிச்சி போச்சு. நல்லா பேசுகிறீங்களே, நல்லா செய்கிறீங்களே. நீங்கள் பாஜகவில் சேர்ந்தது ஒரு ராங் சாய்ஸ்னு சோஷியல் மீடியாவில் பலரும் விமர்சனம் வைக்கிறாங்களே. திமுக வெளியேற்றினாங்க, நான் வெளியே பேசாமல் 3 வருஷம் இருந்து யாராவது பேசுனாங்களா? ஒரு ஆறுதலாக உங்களை நீக்கியது தப்பு, நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் அரசியலுக்கு தேவை அன்னு யாராவது சொல்லியிருக்காங்க? யாருமே சொல்லலையா? யாரும் சொல்லாது. இப்போ மட்டும் என்னை நோனா நொறுக்கின்னு பேசினா உனக்கு என்ன யோகியது? பாஜகவுக்கு 11% தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டுருக்காங்கல்ல. மதத்தை வச்சு மக்களை பிளவுபடுத்துறாங்க, சரி, ஒரு விமர்சனம் பாஜக மீது இருக்குல்ல. இருந்தா என்ன, அவங்க இந்துத்துவா RSS அப்படித்தான் தெரிஞ்ச விஷயம் தான். இந்துத்துவானா ஏதாவது மோடி நீங்க பிரேயர் பண்ணக்கூடாது, 5 நேரம் தொழுவக்கூடாது சொன்னாரா? பவன் கல்யாண் எதுக்கு பேசுனா, பவன் கல்யாணோட இணைகிறதுக்காக சொல்ல, திமுக வரக்கூடாது, திமுக மேலே தெலுங்கு பேசுகின்ற மக்களுடைய ஓட்டு இவரை பயன்படுத்தி இந்த தெலுங்கு ஓட்டுகள்லாம் திருப்பி திமுகவுக்கு எதிராக கொண்டு வரணும் ஒரு மனசில் எனக்கு தோணுது. அவர்கிட்ட போய் பேசினேன், செய்யலாம், தாராளம் செய்யலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். திரும்பவும் அவர் வாரார். திமுகவிலிருந்து என்றிலிருந்து விலக்கப்பட்டீங்களோ அன்றிலிருந்து இன்று வரை ரொம்ப கடுமையாக திமுக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இன்னமும் திமுக அட்டாக்கை கூர்மைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாஜகவில் இணைஞ்சிங்களா? இல்லை, நான் வெளியேறதே அட்டாக் கடுமையாக அப்படி இல்லை. நான் திமுகவுக்கு எவ்வளோ உழைச்சிருக்கேன் இல்லையா? ஈழத்தமிழர் பிரச்சனையோ, ஜெயலலிதா வழக்கு, கர்நாடக மாற்றமோ, கனிமொழி தனிப்பட்ட வாழ்க்கையில் சித்திரவதை ஆகும்போது நான் காப்பாற்றின இது நீதிமன்றங்கள் மூலமாகவும் இந்த செயல்பாடு இன்றைக்கு அதிமுகவிலிருந்து வந்த சேகர்பாபோ, செந்தில் பாலாஜியோ செஞ்சிருக்காங்களா? தேர்தல் அறிக்கையில் நீங்கள் பிரதானமாக சொன்னது என்ன சார்? நீங்கள் மது விலக்கு சொல்லலைங்கிறீங்க. தேர்தல் அறிக்கையில் நீங்கள் தான் சொன்னீங்க, அதை விட்டுருங்க. பழைய பென்ஷன் திட்டம் சொன்னீங்க, அதை நிறைவேற்றினீங்களா? மின் மாதம் கணக்கு எடுக்கலை. 3வது விலைவாசியை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி பால் விலை உயர்ந்து போச்சு, அத்தியாவசிய பிள்ளைகள் ஒன்று வச்சு சொத்து வரியும் கூட்டிட்டீங்க இல்லையா, நில வரியும் கூட்டிட்டீங்க, முத்திரத்தாள் கட்டமும் கூட்டிட்டீங்க. பிறகு உங்களுக்கு இந்த ஆசிரியர்கள் முறைப்படுத்தி சம்பள ஊதியத்தை நாங்கள் சரி பண்ணுவோம்னு நீங்கள் சொன்னீங்க, பண்ணீங்களா? சிஓட்டர் அவங்களுடைய கருத்து கணிப்புடைய முடிவுகளை வெளியிட்டு இருந்தாங்க. மீண்டும் 2வது முறையாக ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆவார் அப்படிங்கிற ரீதியில் கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இப்போ திமுகவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இங்கே பல்வேறு செய்தித்தாள்கள், ஊடகங்கள், யூடியூபர் எல்லாருக்கும் ஒரு காசு போகும். இந்த இணையங்களில் எழுதுகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சம்பளத்தில் ஏதாவது ஒன்று ஃபேக் ஐடியை வச்சு எழுதுகிறாங்க, எல்லாருக்கும் ஒரு காசு போகும். ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழகத்தின் மிக மூத்த அரசியலர் திருமிகு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் உள்ளார். வணக்கம் ராதாகிருஷ்ணன் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா சார், உங்களுடைய அரசியல் பாரம்பரியம் என்பது ஒரு நீண்ட நெடிய ஒரு பாரம்பரியம். அதாவது காமராஜர் காலத்திலேருந்து ஸ்தாபன காங்கிரஸ்லேருந்து நீங்கள் உங்களுடைய அரசியல் பயணம் என்பது ஆரம்பிக்குது. தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகளில் நீங்கள் அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கீங்க. தமிழ்நாடு அரசியல் கடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியினுடைய ஒரு முதல் செய்தி தொடர்பாளர்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான். ஒரு பல்வேறு அரசியல் வரலாறு, மிக நீண்ட இயற்கை வளத்துக்காக சட்ட போராட்டம்னு தொடர்ச்சியாக தமிழ் சமூகம் சார்ந்து அரசியல் சார்ந்து இயங்கக்கூடிய நபர் நீங்கள். திமுகவிலிருந்து நீங்கள் விலக்கி வைக்கப்பட்டீங்க ஒரு ட்வீட் காரணமாக. ஒரு 3 ஆண்டு காலம் அமைதியாக இருந்தீங்க. நடுவில் விஜயை ஆதரிச்சிங்க. பவன் கல்யாணுடைய கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளராக ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு பல்வேறு ஹேஷியங்கள்லாம் ரெக்கை கட்டி பறந்த நிலையில் சமீபத்தில் நெல்லைக்கு வந்த அமித்ஷா பூத் கமிட்டி மாநாடு, அமித்ஷா முன்னிலையில் நீங்கள் பாஜகவில் இணைஞ்சிருக்கீங்க. ஏன் சார் பாஜகவை சூஸ் பண்ணீங்க? ஏன் பாஜகவை இணைஞ்சிங்க? பாஜகவில் ஒருவர் இணைவதாக இருந்தால் மாநில தலைவர் முன்னிலையில் தான் அவங்க இணைவாங்க. நீங்கள் உள்துறை அமைச்சர் முன்னிலையில் இணைஞ்சிருக்கீங்க. அந்தளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து உங்களை கட்சியில் சேர்ந்துருக்காங்க. ஏன் பாஜகவை சூஸ் பண்ணி ஏன் பாஜகவில் இணைஞ்சிங்க? என்னை பொறுத்தவரை
காமராஜரை பார்த்துட்டேன். காமராஜர்கிட்ட செயல்பாடு எனக்கான முழு சுதந்திரம் இருந்தது. கட்சி கட்டுப்பாட்டோடு, கட்சியில் என்ன கட்டுப்பாட்டோ அதை விலகி போக மாட்டோம். ஆனால் செயல்பட முடியும் சுதந்திரமாக, ஒரு மகிழ்ச்சியாக செயல்பட முடியும். அதே மாதிரி செயல்பாட்டை வந்து கலைஞர்கிட்ட எனக்கான வாய்ப்புகள் இருந்தது. அவர் ஒன்றுமே எனக்கு செய்யலைன்னாலும் கூட நான் செய்கிறது சரியாக இருக்கும்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. அதனால தான் டெசோவை என்னையே நடத்த சொன்னார். 2வது டெசோ முழு பொறுப்பையும் கொடுத்து. அப்போ தான் இவர் ஸ்டாலின் எல்லாம் ஐநா சபைக்கு அழைச்சிட்டு போனது. அப்புறம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் பேச வச்சது. முள்ளிவாய்க்காலுடைய கெட்ட பேர் இருக்கு இல்லையா திமுக மேலே, அப்போ நான் திமுகவில் இல்லை. இதே மாதிரி அமைதியாக இருந்த நேரம். பிறகு முள்ளிவாய்க்கால் முடிஞ்ச பிறகு தான் கலைஞர் கூப்பிட்டு தான் என்னை சேர்த்தார். இப்படி அங்கே ஒரு சுதந்திரமான செயல்பாடு இருந்தது. இப்போ அமித்ஷா மேலே எனக்கு ஒரு ஏன் அபிமானம் ஏற்பட்டது, ஏன் தொடர்பு ஏற்பட்டதுன்னு இந்த இடத்த சொல்லணும். இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. மதுரையில் அரிட்டாப்பட்டி தானே இந்த டங்ஸ்டன் அரிட்டாப்பட்டி, அந்த சுற்றி உள்ள கிராமங்களும் 10-15 கிராமங்களும் பாதிக்கப்பட்டுன்னு சொல்லி ரொம்ப போராட்டம் நடந்தது. இத்தனைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இதோ பார்க்குறேன் ஏதாவது பார்க்குறேன்னு சொல்லிட்டு பெரிய இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் என்னுடைய சொந்த கிராமம் குறிஞ்சாக்குளம் கிராமம்னு பழைய திருநெல்வேலி மாவட்டம், அங்கே கிராஃபைட் தாது எடுக்கணும்னு சொல்லி எங்கள் ஊரை சுற்றி ஒரு 20 கிராமங்கள் பாதிக்கப்படும். நேரடியாக மறைமுகமாக கோவில்பட்டி டவுன் வரைக்கும், மேற்கே சங்கரங்கோவில் நகரத்து வரைக்கும் பாதிக்கும். இது இந்த சூழ்நிலை உண்டு. டெண்டர்லாம் நோட்டீஸ்லாம் போட்டாங்க. ஒரு தனியாக இருக்குது அந்த கீழே இருக்க கிராஃபைட் தாதுவை எடுக்கிறதுக்கு. மெயினாக எங்கள் ஊர் தான் அது, குறிஞ்சாக்குளம் தான். அதில் சுற்றி உள்ள கிராமங்கள் அப்படியே அந்த இது தாது போயிட்டே இருக்கும். அந்த படிமம் இருக்கு இல்லையா, தாது படிமம். அப்படி சின்ன கலாம்பட்டி, சங்குப்பட்டி, அப்படியே போய் திருவேங்கடா, அப்படி அப்படியே போகும் அந்த சுற்றுப்புத்து கிராமங்கள். இது 1923 இறுதி. அப்போ திமுகலேருந்து நான் நீக்கப்பட்டுட்டேன். நான் அமைதியாக இருந்தேன். எழுத போக இன்னும் அரசியலில் இவ்வளோ பாடுபட்டோம். எல்லாமே இப்படி தான் இருக்குது. யாரை குறை சொல்லி என்ன பிரச்சனை, அமைதியாகிட்டு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நான் சும்மாவும் இல்லை, நான் களப்பணியாக இருந்தேன். அரசியல் இல்லைனா கூட என்னுடைய களப்பணிகள் தோணும். இப்படி ஆக்கும்போது எங்கள் ஊருக்கு ஆபத்து வந்தது. அப்படி என்றால் எங்கள் ஊரில் இருக்கவங்க, கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் அந்த வீடு, அவங்களுடைய தோட்டங்கள், விவசாயத்தை விட்டு வெளியேறணும். ஆனால் நஷ்டீடு கிடைக்கும். ஆனால் அந்த கிராமத்தோட வாழ்ந்த, அந்த மண்ணோட வாழ்ந்தவங்களுக்கு வெளியேற, ஒரு அகதிகள் வெளியேறும்போது எப்படி ஈழத்தமிழர் அகதிகளுக்கு மனவேதனை ஏற்படுமோ அது மாதிரி இருக்கும். என்கிட்ட முறையிட்டாங்க. நான் 2024 துவக்கத்தில் அமித்ஷாவை பார்த்தேன். நாங்கள் இப்போல்லாம் பார்லிமெண்ட் எலெக்ஷனில், அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் 25க்கான வேலைகளை பார்த்துட்ருக்கோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய பணிகள் இருக்குது. அதுபோல் இப்போ இனிமேல் எங்கள் உத்தரவெல்லாம் போட முடியாது. தேர்தல் கமிஷனுடைய இது வாங்கி தான் பண்ணணும். நான் உங்களுக்கு செய்கிறேன்னு சொன்னார். எனக்கு அமித்ஷாவுக்கும் முதல் சம்மந்தம் இல்லை. ஓகே, பார்த்தேன், நான் செஞ்சு, அதான் முதல் சந்திப்பா? அதான் முதல் சந்திப்பு. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், எனக்கு உத்தரப்பிரதேசத்தில் மீரட்டில் பெரிய முன்னாள் நீதிபதிகள், உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள்லாம் இருக்காங்க. அவங்க மூலியமாக நானே, ஏன்னா அரசியல் இல்லையா, ஒரு எம்பி எம்எல்ஏ இருந்தால் ஏதாவது கட்சி மூலியமாக பார்க்கலாம். இப்போ நான் தானே பார்க்கணும். அதுக்கு எப்படியோ கஷ்டப்பட்ட பாஜகவில் முக்கியமான முகமாக யாரை பார்க்குறது, அமித்ஷா தான் இருக்கிறாரு, அவர் தான் பார்க்க முடியும். நாங்கள் அவரை தெரிஞ்ச ஒரு நண்பர் மூலியமாக எனக்கு சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டது. அவரும் கூட வந்தார். நான் நிச்சயமாக செய்கிறேன். இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, நாடாளுமன்ற தேர்தல் வருது. இப்போ செஞ்சாலும் எலெக்ஷன் கமிஷன் பெர்மிஷன் வாங்க, இதெல்லாம் செய்ய முடியாது. எங்களுக்கு தலைபோற காரியமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் ஜெயிச்சு வரணும். இப்படியான நிலையை இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் முடிஞ்ச உடனே வாங்கினார். இருந்தாலும் இடையில 2-3 டெல்லியில் போய் இதை அவரை பேசிகிட்டே வரட்டும், முடியும், எலெக்ஷன் முடியட்டும் பார்ப்போம் அன்னு சொல்லிட்டு இருந்தார். நாடாளுமன்ற தேர்தல் 2024 முடிஞ்சது. ஜூனில் எல்லாம் மந்திரி சபை எடுத்து நாடாளுமன்றம் கூட்டிகிட்டு நான் போய் பார்த்தேன். உடனே கேன்சல் பண்ணார். மதுரையை விட, அரிட்டாப்பட்டியை விட அதிகமான கிராமங்கள். இந்த அரிட்டாப்பட்டிக்கு என்ன கஷ்டப்பட்டாங்க. அண்ணாமலை நடைபயணம் நடத்தினார், உங்களுக்கு தெரியும் இல்லையா. திமுகக்காரங்க மந்திரி, அந்த மாவட்ட மந்திரிகள்லாம் பண்ணாங்க. எனக்கு எந்த விதமான அரசியல் பின்புலம் இல்லாமல் வெறும்
KS ராதாகிருஷ்ணன் என்கிற நிலையில் போய் பார்த்து அந்த கீழே இருக்க தாது கிராஃபைட் தாது எடுக்கிறது கேன்சல் பண்ணாங்க. எங்கள் வட்டாரம் பாதுகாக்கப்பட்டது என்னால். இது எல்லாருக்கும் எங்கள் வட்டாரத்தில் தெரியும். நான் எத்தனை கூட்டங்கள் இதுக்காக ஆலோசனை கூட்டங்கள் எங்கள் ஊரில் நடத்தினேன்னு இரவும் பகல் நடத்தினேன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்கே செய்திகளாகவே வந்திருக்கு பத்திரிகையில். இப்படி இருக்கும்போது எனக்கு அமித்ஷா நெருக்கம். ஏன் உங்களை மாதிரி ஒரு ஆட்கள்லாம் இங்கே பாஜகவில் சேரலாமேன்னு அவர் கருத்து சொன்னார். வாய்ப்பு வரட்டும், அந்த வாய்ப்பு. நான் அரசியலே வேண்டான்னு நான் சொன்னேன். அரசியலே வேண்டாம் வேண்டாம் எல்லாம் பார்த்துட்டேன். ஆனால் பெரிய பதவிகள் இல்லை நான் பார்த்துட்டேன். என்னையால் தான் நான் எப்பவும் நினைக்கிறாள் பதவி பொறுப்புகளால் தான் நமக்கு பெருமை வரக்கூடாது. நம்மளால் அந்த பதவிக்கும் பொறுப்புக்கும், அதான் நாடாளுமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினரோ அந்த மரியாதை வரணும். அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினரால் எனக்கு மரியாதை வரக்கூடாது. என்னையால் அந்த பதவிக்கு மரியாதை வரணும். என்னையால் அந்த கட்சிக்கு மரியாதை வரணும். கட்சியால் எனக்கு மரியாதை வேண்டாம் அன்னு சொன்னோன்னா அவருக்கு இது பிடிச்சி போச்சு. நல்லா பேசுகிறீங்களே, நல்லா செய்கிறீங்களே அன்னு சொன்னதுனால அவர், நான் ஆங்கிலத்தில் தான் பேசும்போது பக்கத்தில் இருக்கா ஹிந்தியில் தெரியும், அப்படி பேசும்போது அவருக்கு பிடிச்சி. பதவிக்காக நம்ம இருக்கக்கூடாது. பதவி வரும்போது நம்ம ஏற்றுக்கலாம். அது இல்லைன்னு புறந்தள்ளக்கூடாது. துறவி கிடையாது. பதவி தான் எல்லாம் என்று நான் பல பாடங்கள் கற்றுக்கிட்டேன். அரசியல் கட்சி தலைவர் நான் உழைப்புக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ பாடுபட்டு உழைக்கிறோம் செய்கிறோம் அங்கிறது ஒரு இளமை காலத்தில் ஒரு அந்த ஆர்வம்லாம் இருந்து பொறுப்புக்கு வரணும், ஒரு இடத்துல நிற்கணும், ஒரு இடத்துல உட்காரணும், நமக்கு ஒரு மரியாதை வரணும் அன்னு நினைக்கிறது இயல்பு, எல்லாருக்குமே இயல்பு. அந்த காலங்கள்லாம் எனக்கு கடந்து போச்சு. அதுக்கான உழைப்பும் எல்லா கட்சிக்கும் நான் கொடுத்துருக்கேன். எந்த கட்சினாலையும் நான் ஒரு பொறுப்புக்கோ ஒரு இடத்துக்கோ நான் வந்ததில் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய இளமை, என்னுடைய பொருள், என்னுடைய வழக்கறிஞர் பணியெல்லாம் விட்டுட்டு தான் இந்த பணி செஞ்சுருக்கேன். யார்கிட்டையும் நான் எந்த விதமான ஆதாயம் பெறலை. இப்படியா பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா பேசுகிறீங்க, நல்லா சொன்னோன்னு நீண்ட காலமாக அவர் இணைய சொன்னார். இணையும் போது எனக்கு ஒரு மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஒரு மாற்று அரசியல் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு நான் நினச்சேன். அந்த மாற்று அரசியல் வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்கிற போது விஜய் அதை ஆரம்பித்தார். விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், 2 வருஷம் கழித்து நான் ஃபீல்டுக்கு வரப்போகிறேன், சட்டமன்ற தேர்தலில் ஃபீல்டுக்கு வருவேன். சரி பரவாயில்ல, நடிகர் இருக்கார், வரணும்னு நினைக்கிற ஒரு இளைஞர். எம்ஜிஆரை விட எம்ஜிஆர் வந்த விட இவர் இளைஞராக தானே அந்த 50 வயசில் வரார் இல்லையா? சரி, அந்த மாதிரி ஒரு எல்லாம் சம்பாதிச்சிட்டாரு. சினிமா துறையில் இவருக்குன்னு ஒரு தனி வாய்ப்புகள் இருக்குது, வரட்டும், அவர் ஆதரிப்பும் தான் சொன்னேன். அவ்வளோதான். அவருக்கு சில ஆலோசனை சொன்னேன். அதற்கு பிறகு பார்த்தால் அவங்களுடைய போக்கு வேறு மாதிரி இருந்தது. அதுலேருந்து நான் விலகிட்டேன். எப்படின்னா போன டிசம்பர்லேயே விலகிட்டேன், உங்கள்கிட்டே சொல்லியிருக்கேன். அது பிறகு பவன் கல்யாண் எதுக்கு பேசுனேன்னா, திமுக வரக்கூடாது, பவன் கல்யாணோட இணைகிறதுக்காக சொல்ல, திமுக வரக்கூடாது. திமுகவுக்கு சிறுபான்மையர் ஓட்டும் தெலுங்கு பேசுகின்ற ஓட்டும் தான் பிரதானமாக போகுது. இப்போ என்ன, இந்த வர்ற தேர்தலில் சிறுபான்மையர், அதாவது இஸ்லாமியர் கிறிஸ்தவர் ஓட்டு திமுகவுக்கு போகிறதில் கொஞ்சம் விஜய்க்கு போகும். அது டிண்டாகும், ஒரு பள்ளம் ஆகும், குறைவாகும் திமுக கூட. அதை இவர் கொஞ்சம் அந்த வாய்ப்பை இவர் எடுத்துக்குவார். அதுபோக திமுக மேலே தெலுங்கு பேசுகின்ற மக்களுடைய ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டை எப்படி பண்ணலான்னா, சந்திரபாபு நாயுடு கொண்டு வர முடியாது. ஏன்னா அவர் தெலுங்கு தேசம் பேர் வச்சிருக்கிறார். இவர் ஜனசேனான்னு வச்சிருக்கிறார். இவரை பயன்படுத்தி இந்த தெலுங்கு ஓட்டுகள்லாம் திருப்பி திமுகவுக்கு எதிராக கொண்டு வரணும்னு ஒரு மனசில் எனக்கு தோணுது. அவர்கிட்ட போய் பேசினேன், செய்யலாம், தாராளம் செய்யலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அவர் பேசுகிறது எல்லா இடத்துல பரவப்பாக திரும்பவும் அவர் வாரார். தேர்தல் நேரத்தில், அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஆதரித்து பிரச்சாரம் செய்ய போகிறார் களத்தில். அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. அப்படியா இருக்கும்போது நீங்களே கட்சி ஆரம்பிக்கலாமா, செய்யலாமான்னு அங்கே இருக்க அவங்க கட்சிக்காரங்க தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கலாமா, நீங்கள் அது யோசனை பண்ணுங்க, அது உங்கள் கையில் தான் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, நான் சொன்னது அதுதான். நீங்கள் ஆரம்பித்தா என்னையால் முடிஞ்சது ஒரு என்ன செய்யணுமோ அதை கொண்டு போகிறதுக்கு நான் தயாராக இருப்பேன் இன்னும் பார்த்து. அதுக்கு பிறகு அவங்களுக்கு இன்னும் ஆந்திராவில் ஒரு கட்டத்துக்கு அவங்க வரணும். இப்போ தான் எந்திரிச்சு நடக்கிறாங்க. நீ மலை உச்சிக்கு போகணும்.
அந்த சிரமங்கள் ஆந்திராவில் இருக்குது. அங்கே அமைப்பு ரீதியாக கட்டிட்டு தெலுங்கானாவில் அமைப்பு ரீதியாக ஜனசேனா விட்டு அதுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டுக்கு வர முடியும். லேட் ஆகும். அப்படி லேட் ஆகும்போது என்கிட்ட பவன் கல்யாண் சொன்னார், இம்மிடியட்டாக முடியாது, நான் என்னுடைய முகத்தை காட்டுறேன், எல்லா இடத்துலையும் வந்துட்டு போனேன்னு ஒரு ப்ரெசன்ஸை காட்டுறேன், தேர்தலில் பார்த்துக்கிடுவோன்னு சொன்னார். பிறகு அதுக்கு பிறகு என்னுடைய நண்பர்கள் பலர், என்னுடைய நண்பர்கள், எனக்கு உறவினர்கள், என்னுடைய நல விரும்பிகள்லாம் இப்படி இருந்தால் இப்படி பவன் கல்யாண் எப்போ வருவார் செய்வார்ன்றது. பிறகு அமித்ஷா என்ன செய்கிறாரு, அவரெல்லாம் சேர்க்கலையான்னு சொல்லியிருக்கிறார் என் நண்பர்கிட்ட. நீ சேரலையான்னு, மீரட்டில் இருக்க நண்பர்கிட்ட, மீரட்டில் உத்தரப்பிரதேஷ். அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன் தலைமை பொறுப்பு இங்கே வரார். அவருக்கும் நான் வந்தால் நல்லதுன்னு நினச்சார். நெல்லை மாவட்டம் எங்கள் மாவட்டம், அவருக்கு உதவியாக இருப்பேன்னு அவர் நினைச்சார். இந்த 2 பேரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்து நான் சேர்ந்தேன். இதான் நடந்தது. ஓகே, திமுகவிலிருந்து என்றிலிருந்து விலக்கப்பட்டீங்களோ அன்றிலிருந்து இன்று வரை ரொம்ப கடுமையாக திமுக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இன்னமும் திமுக அட்டாக்கை கூர்மைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாஜகவில் இணைஞ்சிங்களா? இல்லை, அப்படி நான் வெளியேறதே அட்டாக் கடுமையாக அப்படி இல்லை. நான் வந்து நாடாளுமன்றத்துக்கு என்னை கேட்டதுக்கு சட்டமன்ற எலெக்ஷன் நிற்கிறீங்கன்னா வேண்டான்ட்டேன். நான் எதுக்கும் சேர்ந்தேன்னா உங்கள் நிர்வாகிகள்லாம் அறிவிச்சிருக்கேன், பிஜேபி நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் அறிவிச்சிருக்கேன். நான் ஏதோ மாநில நிர்வாகி பிஜேபியில் கேட்குறேன்னு வந்துட்டு பேசுவாங்க நாளைக்கு, நீங்களாம் அறிவிச்சிருங்க, அதுக்கு பிறகு சேர்றேன்னு. சரி, எந்த ஆசையும் எந்த டிமாண்டும் பிஜேபியில் வைக்கலை. நான் தான் சொல்லிட்டேன், நம்ம செயல்பாடு, நம்ம கருத்தாக்கம், அதை வச்சு நமக்கான செய்ய வேண்டிய காலகட்டாயம் வரும். தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுடைய எதிர்ப்பு மனநிலை நிறையவே இருக்குது. அவங்க ஹிந்துத்வா மனநிலையை ரொம்ப கடுமையாக எதிர்த்து தான் திமுக வந்து ரொம்ப பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பாஜகவில் சேர்ந்தது வந்து ஒரு ராங் சாய்ஸ்னு சோஷியல் மீடியாவில் பலரும் விமர்சனம் வைக்கிறாங்களே. சரிங்க, விமர்சனம் வைக்கட்டுங்க. நான் திமுகவுக்கு இவ்வளோ உழைச்சிருக்கேன் இல்லையா? ஈழத்தமிழர் பிரச்சனையோ, ஜெயலலிதா வழக்கு, கர்நாடக மாற்றமோ, கனிமொழி தனிப்பட்ட வாழ்க்கையில் சித்திரவதை ஆகும்போது நான் காப்பாற்றின இது நீதிமன்றங்கள் மூலமாகவும், அதே மாதிரி மிட் நைட்டில் கலைஞர் கைது செய்யப்பட்டது அந்த சிடி எடுத்துகிட்டு போய் போலீஸு கமிஷனருக்கு கையில் கிடைக்காம போய் விடிய காலில் காட்டினதும், அதே மாதிரி பல்வேறு மனித உரிமை வழக்குகள். இந்த செயல்பாடு இன்றைக்கு அதிமுகவிலிருந்து வந்த சேகர்பாபோ, செந்தில் பாலாஜியோ செஞ்சுருக்காங்களா? ஒரு கேள்வி கேட்குறேன், செஞ்சுருக்காங்களா? திமுகவுக்கு வெற்றி வாங்கி கொடுத்துருக்காங்களே, அவங்க சார்ந்திருக்கும் தொகுதிகள் வட்டாரங்கள்ல திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி வாங்கி கொடுத்துருக்காங்களே. வெற்றி எப்படி? ஓட்டு காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதா? ஓட்டுக்கு காசு, இது வெற்றியா? ஒரு ஓட்டுக்கு 500, இடைத்தேர்தல் 2000, இது வெற்றி இல்லையே. இதே செந்தில் பாலாஜி மேலே இவர் தானே ஊழல் குற்றச்சாட்டு பண்ணாருக்கு ஸ்டாலின் அதிமுக இருக்கும்போது. இதே சேகர்பாபு தான் சட்டமன்றத்தில் கலைஞர் உயிரோடு இருக்கும்போது பாஞ்சி வந்தார். அதெல்லாம் மறந்துட்டிங்களா? இப்போ அவங்க வந்து ரொம்ப பியூர் இதாகிட்டாங்க, ஹானஸ்டி ஆகிட்டாங்களா? பெரிய எந்த இடத்துல அவர் வெற்றி தேடி தந்தாங்கன்னு சொல்கிறாங்க? பணத்தை கொடுத்து வாங்கினது வெற்றியா? அது வெற்றி? இந்த மெடிக்கல் காலேஜில் போய் மார்க் கம்மியாக இருக்கும், பணம் கட்டுவாங்க, மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடைக்கிறாப்புல அப்படி தான் வாங்குறாங்க. இந்த எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க, மறுபடியும் ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிக்கலான்னு ஒரு மமதையில் திமுக இருக்கிறாங்க. இது வெற்றியே இல்லைங்க. வெற்றினா மக்கள் நோக்கி, நம்மளை நோக்கி ஓட்டு போடணும். எப்படி அண்ணா ஓட்டு வாங்கினாரோ, ஒரு கட்டத்தில் காமராஜர் ஓட்டு வாங்கினாரோ, ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் ஓமந்தூரார் குமாரசாமி காலத்தில் ஓட்டு வாங்கினாங்களோ, அது மாதிரி ஓட்டு வாங்கி வந்து அதை பாராட்டலாம், சீராட்டலாம். அது ஒரு ஜனநாயகம் என்று சொல்லலாம். இப்படியா இருக்கும்போது இவங்கெல்லாம், நான் இவ்வளோ பணி செஞ்சுருக்கேன் இல்லையா திமுகவில், வெளியேறும்போது யாராவது திமுக வெளியேற்றியது தப்பு. இவர் வந்து இவ்வளோ உழைச்சிருக்கார் KS ராதாகிருஷ்ணன், ஏன் வெளியேற்றினாங்க? யாராவது ஒரு கருத்து இல்லை, எங்கிட்ட டெலிஃபோனில் யார் பேசுகிறாங்களா? சரி, அது வேலை. 3 வருஷம் ஒதுங்கி தானே இருக்கேன், என்ன சார் பண்ணுறீங்க? என்ன இது, நீங்கள்லாம் அரசியலில் நல்லா பணியாற்றுறவங்க, உங்களுக்காக நாங்கள்லாம் இருக்கிறோன்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்க? திமுக இருந்து யாரும் பேசலையா அவங்ககிட்ட? இல்லை சார், பேசுவாங்க, வேற மாதிரிக்கு அவங்களுடைய கஷ்டம் சொல்லுவாங்க. யாராவது ஒரு ஆறுதலாக, உங்களை நீக்கியது தப்பு, நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் அரசியலுக்கு தேவை அன்னு யாராவது சொல்லியிருக்காங்க? யாருமே சொல்லலையா? யாரும் சொல்லாது. இப்போ மட்டும் என்னை வந்து சேர்ந்து சரியில்லைன்னு பேச, என்ன நோனா நொறுக்கின்னு பேசினா உனக்கு என்ன யோகியது இருக்கு கேட்குறேன். திமுக வெளியேற்றினாங்க, நான் வெளியே பேசாம 3 வருஷம் இருந்து யாராவது பேசுனாங்களா? இப்போ மட்டும் அதில் சேர்ந்தது தப்பு, இதில் சேர்ந்தது தப்பு. ஆனால் என்ன அர்த்தம்? அப்புறம் வாஜ்பாயோட கூட்டணி வச்சிங்க, வாஜ்பாயோட
கூட்டணி வச்சாங்க. எப்போ? 99. 99. அப்போ என்னாச்சு? உங்களை கைது செய்யும் போது யாரு? நள்ளிரவில் கலைஞரை வாஜ்பாய் என்ன சொன்னார்? அவர் பெயில் பெட்டிஷன் போட மாட்டார் கலைஞர். பெயில் பெட்டிஷன் போடாமையே அவர் விடுதலை செய்யுங்கன்னார். ஒரு கைது செய்த நபர் கோர்ட்டு பிணை இல்லாமல் வெளியே வந்து கலைஞர் மட்டும்தான். அது வாஜ்பாய் தானே. முரசொலி மாறன் உடல்நிலை சரியில்லை, அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கலாம் என்று பலர் சொல்லும் போது வேண்டாம், அவர் துறையில்லாத அமைச்சர், மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ, கேபினெட் மினிஸ்டராக இருக்கட்டும், அவர் எல்லா அமெரிக்காவில் வைத்தியம் பண்ணுற வரைக்கும் எல்லா உதவியும் வாஜ்பாய் பண்ணார். நான் கேட்குறேன், இதே வாஜ்பாய் இவ்வளோ பண்ணார் இல்லையா? பண்ணிட்டு முரசொலி மாறன் இறந்துட்டார். பெசன் நகர ஈடுகாட்டில் தகனம் பண்ணுறாங்க. அதுக்கும் பிரதமர் வரார், அதுக்கும் வாஜ்பாய் வரார். முடிச்சுட்டு சாயந்தரம் டெல்லிக்கு போகிறார். டெல்லிக்கு இறுதி சடங்கை முடிச்சுட்டு டெல்லிக்கு போகிறார். அவ்வளவு பெருந்தன்மையாக வந்தார். மறுநாள் காலையில் நாங்கள் பாஜக கூட்டிலிருந்து வெளியே வர்றோன்னு சொன்னாங்க. யாரு? திமுக காங்கிரஸோடு சேர்றதுக்கு. இது என்ன சார் அர்த்தம்? இது கொள்கை கோட்பாடு கிடையாது. ஒரு மனித வேண்டாமா? முரசொலி மாறன் நேத்தான் தகனம் பண்ணியிருக்காங்க. வாஜ்பாய் வந்துட்டு போயிருக்கிறாரு. உங்களை நள்ளிரவு கைதி நேரத்தில் பெயில் இல்லாமல் வெளியே விட சொல்லியிருக்காரு. இது என்ன அர்த்தம்? திமுகவுக்கு என்ன பண்பாடு இருக்கு, கலாச்சாரம் இருக்கு சொல்கிறேன். இப்போ நான் திமுகவில் சேர்ந்துட்டேன் சார், பிறகு அந்த வெளியே வந்துட்டேன் சார், இப்போ பாஜகவில் சேர்ந்துட்டேன். உங்கள் முன்னாள் 2 அமைச்சர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியிலே கலந்துக்கிட்டாங்க இல்லையா? முத்தூர் சாமிநாதன், சங்கரங்கோயில் தங்கவேலு 89ல் ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியிலே கலந்துக்கிட்டாங்க இல்லையா? இப்போ அதுக்கு உங்கள் கருத்து என்ன? ஆனால் இன்னைக்கு அது நீங்கள் சொல்றது கடந்த கால வரலாறு, கடந்த கால வரலாறுங்க. இன்னைக்கு அதுக்கு வரலாறு தானே. ஆனால் முரசொலி என்ன சொல்றீங்கன்னு, இன்றைய நிகழ்ச்சி நாளைய வரலாறுன்னு சொல்றீங்க. அப்புறம் அவங்க சொன்னா அவங்க செஞ்சா சரி, நான் செஞ்சா தப்பா என்ன சார்? ஆனால் இன்னைக்கு பாஜக ரொம்ப மிக கடுமையா விமர்சனம் பண்றாங்க, மிக கடுமையா எதிர்க்கிறாங்க. பாஜக தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டுக்கு ஆபத்துங்கிறாங்களே. அது நீங்க தான் சொல்றீங்க. வேற யாரோ பாஜகவுக்கு 11% தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. பாஜக தனிச்சின்னி ஓட்டு போட்டிருக்காங்க. இந்தியாவில் வந்து ஒரு ஆளும் சக்தியாக இருக்குதா இல்லையா சார்? நீங்க இந்தியாவின் கீழே தான் சார் இருக்கிறீங்க. ஆனா மதங்களை வச்சு பாஜக அரசியல் பண்றாங்க, மதத்தை வச்சு மக்களை பிளவுபடுத்துறாங்க. சரி, ஒரு விமர்சனம் பாஜக மீது இருக்குல்ல. இருந்தா என்ன? அவங்க இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் அப்படித்தான் தெரிஞ்ச விஷயம் தான். இந்துத்துவனா ஏதாவது மோடி வந்து நீங்க பிரேயர் பண்ணக்கூடாது, 5 நேரம் தொழுவக்கூடாது சொன்னாரா? உத்தரப்பிரதேசத்தில் அப்படி பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ண வேற யாரா பண்ணியிருப்பாங்க? மோடியா பண்ணாரா? எங்க உண்மையான மத நல்லிணக்கம் சொல்ற, மத சார்பின்மைன்னு சொல்லக்கூடாது. ரிலீஜியஸ் ஹார்மனி, ரிலீஜியஸ் மத சார்பின்மைனே சொல்றதே தப்பு. ரிலீஜியஸ் ஹார்மனி, மத நல்லிணக்கம்னு சொல்லணும். நீங்க பாஜகவை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் கோல்வால்கர் சொல்றார், பார்த்தா அந்த புக்கை நான் எடுத்து காட்டுவேன். அவங்கவுங்க மதம் அவங்கவுங்களுக்கு பெருசு. நாங்கள் இந்து மதம் என்று சொல்லவில்லை. இது ஒரு சம்பிரதாயம், ஒரு கலாச்சாரம், ஒரு ஹெரிட்டேஜ். அந்த மாதிரி தான் நாங்கள் பார்க்குற முடிய. இந்து மதம் ஒரு ட்ரெயின், ஏறுறவங்க ஏறலாம், இறங்குறவங்க இறங்கி போகலாம். அதே மாதிரி அவங்க சொல்கிறது முஸ்லீம்கள் முகமடியன்ஸ் பாங்கோசோடு 5 கால தொழுகையில் நடத்தலாம். கிறிஸ்தவர்கள் மணியோசையோடு பிரேயர் செய்யலாம், ஜெபிக்கலாம். அதே மாதிரி சீக்கியர்கள் குருத்வாராவில் கிரந்தத்தை படித்து அவங்களுடைய மத சம்பிரதாயங்களை பண்ணலாம். இந்துக்கள் கோவிலில் 5 காலவோ 6 கால பூஜை திருக்கோவிலில் நடத்தணும். இதுதான் உண்மையான ஒரு மத சம்பந்தமான ஒரு அணுகுமுறை. அந்த அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போதே நீங்கள் என்ன சொல்றீங்க? உங்களுக்கு மதங்கிறது இல்லைங்கிறீங்க, பெரியார் கொள்கைங்கிறீங்க, பெரியார் கொள்கைங்கிறீங்க. பெரியார் உங்களை திட்டின விட வேறு யாரும் திட்டிருக்க முடியாது. பெரியார் அவ்வளோ உங்களை திட்டிருக்கிறார். திமுகவை, காங்கிரஸ் கூட அவ்வளோ திட்டலை, நீ எழுத்துல இருக்கே. அதே மாதிரி பெரியாரை நீங்கள் திட்டின அளவு ஜனசங்கோ காங்கிரஸோட திட்டலை. புரியுமா? பெரியார் அதிகமாக திட்டப்பட்டது திமுக காரனால. அதே மாதிரி திமுக காரங்க அதிக திட்டப்பட்டது யாருன்னா பெரியார்னால. திருட்டு பைக, கள்ள பைக, அன்னத்தி, இவங்களாம் தேச விரோத சக்திகள் உள்ளதல்கெல்லாம் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் இல்லையா? அதனால நீ உங்கள் 2 பேருக்குள்ளே கொள்கை முரண் இருக்கு. இன்னைக்கு பெரியார் நீங்கள் ஏற்றுக்கலாம். பெரியார் நீங்கள் 67 வரைக்கும் நீங்கள் ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் உங்களை கடுமையாக தான் ஏசிட்டு இருந்தார்.
ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் மௌனமானார். பிறகு அவர் கொஞ்ச நாள்ல இறந்துட்டார் பெரியார். என்ன உங்களுக்கு கொள்கை ரீதியான லட்சியம் இருக்குது? மாநில சுயாட்சின்னு சொன்னீங்க. மாநில சுயாட்சியை நீங்கள் வாங்க முடியுதா? என்ன சார் உங்கள் லட்சியங்கள்? மாநில சுயாட்சி வாங்க. மாநில சுயாட்சி அடிப்படை தான் சார் சமூக நீதி மாதிரி. நீங்கள் வந்து மாநில சுயாட்சி 74 இருந்து நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. தீர்மானம் போட்டு ராஜமன்னார் குழு போட்டு நீங்கள் 18 வருஷம் மத்திய ஆட்சியில் இருந்தீங்க. காங்கிரஸில் இருந்தீங்க, இதுலையும் பாஜக ஆட்சியிலும் இருந்தீங்க. 5 வருஷம் 18 வருஷம் இருந்தீங்க. 18 வருஷம் இருக்கும்போது அதே மாதிரி தேவகோட ஆட்சியிலும் குஜராத்தில் கூட இருந்தீங்க. ஒரு தீர்மானம் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநில சுயாட்சி வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம். ஒரு தோழமையாக கட்சியாக ஆளும் கூட்டணியில் இருக்கின்றோம். இந்த மாநில சுயாட்சி வேண்டும். இந்தியாவில் பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கின்றன, பல்வேறு மொழிகள் இருக்கின்றன, கலாச்சாரங்கள் இருக்கின்றன. அந்தந்த அபிலாசைகளை சீர் செய்ய மாநில சுயாட்சி தான் தீர்வு என்று ஒரு தீர்மானம் நீங்கள் கொண்டு வந்தீங்களா? இல்லை கேட்குறேன். இல்லை காவேரி பிரச்சனை தீர்வு கண்டீங்களா? முல்லை பெரியாருக்கு தீர்வு கண்டீங்களா? நெய்வேலிக்கு தீர்வு கண்டீங்களா? சேலம் இரும்பாலை நீங்கள் காலத்தில் உங்கள் காலத்தில் விற்கப்பட்டது. அதே மாதிரி ஊட்டி நம்ம ஃபிலிம் தொழிற்சாலை உங்கள் காலத்தில் விற்கப்பட்ட மத்திய ஆட்சியில் இருக்கும்போது. புரியுதா? சேது சமுத்திரம் தோண்டிங்க, மண்ணை தோண்டிங்க, அப்படி விட்டுட்டு வந்துட்டீங்க. கச்சத்தீவுக்காக ஏதாவது நீங்கள் தீர்மானம் கொண்டு வந்தீங்களா? 12 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களா? இல்லை பச்சி உங்கள் கொள்கை தான் என்ன? கொள்கைக்காக நீ இப்போ மறுபடியும் ஒரு குழு போட்டிருக்காங்க. மத்திய மாநில ஆய்வு பண்ணி ஒரு 400 கேள்வி கேட்டு குழு. மாநில சுயாட்சி போட்டதுக்கே ஒன்று தீர்மானம் கொண்டு வராமல் நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க. எங்களுக்கு இன்னென்ன துறை வேணும், இன்னென்ன அமைச்சர் வேண்டும்னு முரண்டு பிடிச்சிங்க. அந்த மாநில சுயாட்சியை ஒரு இஷ்யூவாக கொடுத்துக்கலாமே. ஒரு 4-5 இஷ்யூ தமிழ்நாட்டில் உள்ள நதிநீர் பிரச்சனைகள், அண்டை மாநிலத்தோடு காவேரி, கேரளா கூட இருக்க முல்லை பெரியார், அதுக்கு இதை பேசியிருக்கலாம். அதே மாதிரி மாநில சுயாட்சியை நீங்கள் சொல்லி கொண்டு வந்திருக்கலாம் தீர்மானம். அது மட்டும் இல்லை, கச்சத்தீவு, ஈழத்தமிழர் பிரச்சனை சர்வதேச பிரச்சனை, அது மத்திய சர்க்கார் மூலம் தான். இதெல்லாம் ஒன்றுமே நீங்கள் கொண்டு வரலையே. எந்த தீர்மானம் கொண்டு வரலையே. டெசோவை தீர்மானம் போட்டோம். அந்த டெசோ தீர்மானம் போட்ட பிறகு நான் என்ன இது நீங்கள் வந்து நான் சொன்னேன் கலைஞர்கிட்டையும். அப்போது இவங்க வந்து யார் கூட இருக்காங்க? மன்மோகன் சிங் கூட இருக்கிறாங்க. நம்ம மத்தியில் ஒரு தீர்மானம் கொண்டு வருவோமே, நம்ம எம்பிஸ் இருக்கோம், கூட்டணியில் இருக்கோம். நானே கலைஞர்கிட்ட சொன்னேன், இந்த தீர்மானத்தை அப்படியே பார்லிமெண்ட் வைக்கலாமே சொன்னேன். அதெல்லாம் சரியாக வராதுப்பான்ட்டார் கலைஞர். நானே சொன்னேன், நான் துடுக்க பேசுவேங்க, அது ஸ்டாலின் பிடிக்காது. அவர் கலைஞருடைய ஆளுன்னு என்னை நினச்சிட்டார். அவர் மருமகனுக்கும் எனக்கும் ஒத்து வராது. அவர் மருமகனுக்கு ஒத்து வர்ற ஆளுக்கு தான் இங்கே இருக்க முடியும். அங்கே அரசியல் கிடையாது. அரசியல் இருந்திருந்தா நான் இருந்திருப்பேன். என்ன நினைக்கிறாங்க? அது குடும்பத்து பாங்கில் நம்ம இருக்கணும். திராவிட முன்னேற்ற கழக கொள்கை கோட்பாடா இல்ல அந்த ஸ்டாலின் குடும்பமா என்று 2 கேள்விகள் இருக்கின்றன. நான் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் கொள்கைகள், கோட்பாடுகள், லட்சியங்கள், மாநில சுயாட்சி, இந்த அளவில் நான் அந்த தளத்தில் நிற்கிறேன். குடும்பத்தினுடைய விசுவாசிகள், குடும்பத்தினுடைய ஜெயலலிதா மாதிரி அதிமுக சொல்லுவார்களே, உங்கள் விசுவாசி, உங்கள் தொண்டன், உங்கள் போட்டு நல விரும்பி ஏதோ ஒன்று போடுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கிறது அரசியல் தளம் கிடையாது. இப்போ நான் அமித்ஷான்னு சொல்கிறேன். அமித்ஷான்னு அவர் கூப்பிட்றேன், உள்துறை அமைச்சர். எஸ் டெல் சார். அவர் கூட கேஎஸ்ஆர் எனக்கு கூப்பிடுவார். ஓகே. இதே மாதிரி ஸ்டாலினை போய் ஐயா ஸ்டாலின் நான் சொல்ல முடியுமா? ஐயா ஸ்டாலின் தான் சொல்கிறேன், வெறும் ஸ்டாலின் இல்லை. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் நம்ம மகாத்மா காந்தியை என்ன சொல்கிறோம்? தேசப்பிதாவை மகாத்மா காந்தி ஜி, பண்டிட் நேரு ஜி, வாஜ்பாய் ஜி, மோடி தான் சொல்கிறோம். அவங்க பேரைத்தானே சொல்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தாய் தந்தையர் வச்ச பேரை கூட சொல்லக்கூடாது? அது அவமானம்னு நினைக்கிற மண்ணா இவங்க நினைச்சானா என்ன அர்த்தம்? என்ன சொல்லியிருக்கணும்? அப்பா என்னை கூப்பிடுங்கப்பா, எங்கள் அப்பா தாய் தந்தையர் வச்ச பேர் மதிப்புக்குரிய எங்கள் தலைவர், முன்னாள் முதல்வர், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கருணாநிதி அவர்களே அன்னு கூப்பிடுங்கப்பான்னு சொன்ன தப்பு. மு.க. ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், எங்கள் மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களே அனு கூப்பிட்டாங்க. எல்லாம் ஒரு போலியான வேஷம். தாய் தந்தையர் நமக்கு விட்டுட்டு போனது என்ன? ஒன்று அவங்க வச்ச பேர், நமக்கு சாகிற வரைக்கும் அந்த பேர் நிற்கணும். நம்முடைய பேரண்ட்ஸ் அதான் வைக்கிறாங்க. 2வது அவங்க விட்டுட்டு போன சொத்து பத்து, அந்த மண், விவசாயிகள்னா விவசாயம், வீடு கீடு, இந்த 2ஐயும் நம்ம பாதுகாக்கணுமா வேண்டாமா? தாய் தந்தையர் வச்ச பேரே சொல்லக்கூடாது. எனக்கு அப்படி போடு, சிற்பின்னு போடு, சிந்தனை சிற்பி, சிந்தனை சில்வர் அனுப்பி போடுன்னா இது என்ன சார் ஒரு பம்மாத்து? இதா கொள்கை கோட்பாடு? அரசியலாசில பல கேள்விகள் இருக்கு சார்.
சமீபத்தில் ஏபிபி சி ஓட்டர் அவங்களுடைய கருத்து கணிப்புடைய முடிவுகளை வெளியிட்டிருந்தாங்க. அதில் திமுக கூட்டணிக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குது, அதிமுக பாஜக கூட்டணிக்கு அட்வான்டேஜ் இல்லை, மீண்டும் 2வது முறையாக ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆவார் அப்படிங்கிற ரீதியில் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பாஜக அதிமுக கூட்டணியால் திமுக வீழ்த்த முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? சார், கருத்து கணிப்பில் பல முறை தவறாக போயிருக்கு. இதுதான் இறுதின்னு நம்ம சொல்ல முடியாது, எது வேணால் மாறும். 2வது, தமிழ்நாட்டு அரசியலில் திமுக எப்படி நிற்குன்னா, உங்களை ஊடகம்னு சொல்லலை, ஊடகங்கள் தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஊடகங்கள் திமுகவுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதனால் ஊடகங்கள் ஒரு பக்கம், இந்த இணையங்கள் எழுதுகிறாங்களே அவங்களுக்கு ஒரு சம்பளத்தில் ஏதாவது ஒன்று ஃபேக் ஐடி வச்சுட்டு எழுதுகிறாங்க. இது போகுது, ரீச் ஆகுது மக்கள் மத்தியில். இந்த எல்லார்கிட்டே கையில் ஃபோன் இருக்கு. பிறகு தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்றாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த ஊடகங்கள்லையும் இந்த இது இருக்கு இல்லையா, கருத்து கணிப்பு, அதுக்கும் செலவு பண்ணி ப்ரொமோட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், பங்களாதேஷ்லேருந்து நேற்று தமிழக தலைவர் ஒருத்தருக்கு வந்து ஃபேக் ஐடி எவ்வளோ லட்சங்கள் கொடுத்து 150 ஐடி வாங்கியிருக்காங்க இவரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. பங்களாதேஷ். இப்போ நான் ட்விட்டர் பாருங்கள், வெறும் 20 தான் இருக்கும், வெறும் 20,000 தான் இருக்கும். ஒரு சிலர் தான் 3 lakhs 4 lakhs 5 lakhsன்னு போகும். எனக்கு பேஜில் வந்து 1 லட்சம் இருக்கும், வாலில் ஃபேஸ்புக்கில் 12,000 இருக்கும். நான் ப்ரொமோட் பண்ணுறது இல்லை, ப்ரொமோட் பண்ணல இப்படி தான் இருக்கும். நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு வைங்க, 5 லட்சம் 6 லட்சம் அனுப்போகும். இப்படி தான் இந்தியாவில் நடக்குங்க அரசியல்வாதிகள். அது ஒரு பக்கத்தில் இப்போ ஒரு 10-15 ஆண்டுகளாக 2014 இப்படி வந்துருச்சு, ப்ரொமோஷன் வந்துருச்சு. இப்போ திமுகவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இங்கே பல்வேறு செய்தித்தாள்கள், ஆசிரியர்கள், ஊடகங்கள், யூடியூபர் எல்லாருக்கும் ஒரு காசு போகுது. அது விசாரிக்கணும், பத்திரிகை துறை விசாரிக்கணும். ஏதோ ஒரு ஆதாயம் வாங்கிட்டு திமுகவை உயர்த்தி எழுதிட்டு இருக்காங்க. நான் அது சொல்கிறதுக்கு வந்து தயக்கமே இல்லை, என்கிட்ட வழக்கு போடுங்க, நான் கூட சந்திக்க தயார். திமுகவை உயர்த்தி பிடிக்கிறது இங்கே இருக்க சில பத்திரிக்கையாளர், எல்லா பத்திரிக்கையாளரும் சொல்ல, சில பத்திரிக்கையாளர் என்னால் வாய்ப்பு கோர்ட்டில் வழக்கு போடும்போது அது யாருன்னு நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னென்ன யூடியூப் திமுகவை உயர்த்தி பிடிக்குது. அதே மாதிரி செய்தி சேனல்களும் நெறியால் ஈவினிங் சங்கீதம், இந்த மார்கழி மாதம் ஆனால் இந்த சபாக்களில் கச்சேரி கட்டும் 6 மணிக்கு. அங்கே கேன்டீன் இருக்கும், சாப்பிட்டுக்கலாம், ஸ்வீட்டு கியூட் எல்லாம் சாப்பிடலாம். சங்கீதம் ஒரு பக்கத்தில் போகும், மியூசிக் அகாடமி, கிருஷ்ணகானந்தம். அது மாதிரி தமிழ்நாட்டில் 6 மணி ஆனவுடனே இந்த டிவி சேனலில் சங்கீதத்துக்கு உட்காருவாங்க. டிபேட் சார், டிபேட். அதான் நான் சங்கீதத்தை சொல்கிறேன் சார், சங்கீதத்துக்கு உட்காருவாங்க. அதில் என்னாச்சுன்னா, ஒரு பாஜக அதிமுக காரங்க ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டுடுவாங்க. திமுகவிலேருந்து ஒருத்தர் அதிகாரப்பூர்வமாக, திமுக ஆதரவாளர் பத்திரிகையாளர்னு போட்டுவிடுவாங்க ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து சமூக ஆர்வலர், சமூக விஞ்ஞானின்னு சொல்கிறவங்க திமுக முகமாக தான் இருப்பார். இப்படி 3-4 பேர் அவங்க வச்சுக்கிடுவாங்க திமுக. ஒருத்தர் பாஜகவோ ஏன்னா அதிமுகவை கூட்டு வச்சு ஒரு சங்கீத கச்சேரி மாதிரி நெறியாளர் நடத்துவார். நெறியாளருக்கும் அந்த விவாதிக்கிற விஷயம் பற்றி சரிவாக தெரியாது. முடிஞ்ச உடனே நேரான சரி பார்ப்போம், எதிர்காலத்தில் இன்னொரு தடவை சந்தித்து இது விவாதிப்போம் ஆனால் ஒரு கதை முடியும். இப்படியான விஷயங்களில் திமுகவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பல முகங்களில் இந்த வேலைகள் நடக்குது. இந்த வேலைகள் உண்மைங்கிறது ஒரு நாள் வெளிப்படும், உண்மைங்கிறது வெளிப்படும். ஏன்னா நிச்சயமாக எப்படி இவங்க இந்த பொய் முகங்களுக்கு ஒரு காலம் இருக்கோ, அதே மாதிரி உண்மை முகங்களுக்கு ஒரு காலம் வரும். அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஓகே, ஏன் காலத்துக்கு பிறகு கூட வரலாம். இப்போது காந்தி மேலே ஒரு காலத்தில் தவறு சொல்லக்கூடாது, அவரை பற்றி பிழை சொல்லக்கூடாதுன்னு சொன்ன காலம் இல்லை 50-60. இப்போ காந்தியை விமர்சனத்துக்கு உட்பட்டாங்க இல்லையா? ஒரு 4-5 கேள்வி கேட்கலாம். காந்தியை ஏன் பகத்சிங்கை காப்பாற்றலை, ஆயுள் ஆய்க்கலாமே தூக்குதல்னு என்ன சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செயல்பட முடியலை, தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்? காந்தியை நினச்சிருந்தா அவரை காப்பாற்றி வெளியே போக வேண்டாம், அங்கே இருங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா பிரிட்டிஷ்காரங்கிட்ட? ஏன் சர்தார் படேலுக்கும் நேருக்கும் தேவையில்லாமல் பிரச்சனையாகி அவரை மட்டும் நேருவை மட்டும் பிரதமர் ஆக்குனாரு? ஏன் ஜனநாயகத்தை போட்டியிட வேண்டியதான சர்தார் படேலுக்குன்னு கருத்து பேசுகிறாங்க இல்லையா? இது மாதிரி காலங்கள் மாறும். அப்போ காலங்கள் மாறும்போது திமுக மீது கடுமையான விமர்சனங்கள் வரும்.
ஆட்சியில் இருக்கும்போது ஒருத்தரை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆட்சிகள் மாறும்போது அதை பற்றியான விமர்சனங்க வரும். இப்போ இன்னைக்கு நான் சொன்ன சொல் வந்து அதுக்கு அன்னைக்கு உண்மை என்று 2026 ஆட்சி மாறும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா மாறணும். மாறும்னு நினைக்கல, மாறணும். அதுக்கு பாஜக என்ன பண்ண போறீங்க? அது பாஜக இனிமே திட்டமிட்டு தான் இருக்காங்க. அது பூத் கமிட்டி மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. எல்லாம் செஞ்சு மாறும், மாறாமல் இருக்காது. இவங்களுக்குன்னு திமுகவுக்கு என்ன, நமக்கு பத்திரிகை உலகம் நம்மளை தூக்கி சுமக்குது, ப்ரொமோட் பண்ணுது, ஓட்டுக்கு காசு கொடுத்துக்கலாம், நம்ம எல்லாரையும் விலைக்கு வாங்கிக்கலாம், எல்லாமே இந்த கடைசி நேரத்தில் நம்ம ஏதாவது அறிவிச்சு செஞ்சு பண்ணலாம். சரி, தேர்தல் அறிக்கையில் 90% நிறைவேற்றிட்டுன்னு முதலமைச்சர் சொல்கிறார் இல்லையா, ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. தேர்தல் அறிக்கையில் நீங்கள் பிரதானமாக சொன்னது என்ன சார்? நீங்கள் மது விலக்கு சொல்லலைங்கிறீங்க. தேர்தல் அறிக்கையில் நீங்கள் தான் சொன்னீங்க, அதை விட்டுருங்க. நீங்கள் பழைய பென்ஷன் திட்டம் சொன்னீங்க, முதல் அதை நிறைவேற்றினாங்களா? பிறகு இந்த மின் மாதம் கணக்கு எடுக்கலை. மூணாவது விலைவாசியை கட்டுப்படுத்தணும்னு சொன்னீங்க. பால் விலை உயர்ந்து போச்சு, அத்தியாவசிய விலைகள் உயர்ந்து போச்சு, சொத்து வரியும் கூட்டிட்டீங்க இல்லையா, நில வரியும் கூட்டிட்டீங்க, முத்திரத்தாள் கட்டமும் கூட்டிட்டீங்க. பிறகு உங்களுக்கு இந்த ஆசிரியர்கள் வந்து முறைப்படுத்தி சம்பள ஊதியத்தை நாங்கள் சரி பண்ணுவோம்னு நீங்கள் சொன்னீங்க. பண்ணீங்களா? சரி, அரசு ஊழியருக்கான கோரிக்கைகளை முதல்ல வந்தவுடனே நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், இன்னைக்கு வரைக்கும் பண்ணலை. அப்புறம் என்னதான் நீங்கள் அதுக்கு 95% பண்ணீங்கன்னா ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. இந்த பக்கம் நீங்கள் சொன்ன உறுதிமொழிகள், இந்த பக்கம் நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கணும், வெள்ளை அறிக்கை கொடுக்க தைரியம் இருந்தா. இதுதான் திமுகங்க. கலைஞர் காலம் திமுக வேற, ஸ்டாலின் கால திமுக வேற. ஆமாம், நான் கலைஞர் கால திமுக இருந்தேன். காமு காப்பி, கலைஞருக்கு முன் கலைஞருக்கு பின். இது கலைஞர் பின், கிமு கிபின்னு சொன்னாப்ல, அது மாதிரி காமு காப்பி. நான் காமு காலத்து ஆளுகள். கலைஞர் திமுகவுக்கு ஸ்டாலின் திமுகவுக்கு என்ன வித்தியாசம்? கலைஞர் திமுகவில் எங்களை மாதிரி ஆட்கள் இருந்தோம், துரைமுருகன் என்று எங்களை மாதிரி ஆட்கள். ஸ்டாலின் கால திமுகவில் அதிமுகவில் வந்த சேகர்பாபு, ஏவாவேலு, யார் நம்ம செந்தில் பாலாஜி, சாத்தூர் ராமச்சந்திரன், ரகுபதி, அதே மாதிரி இவங்க போட்ட சுடுகாட்டு ஊழலுக்கு வழக்கு போட்ட செல்வ கணபதி, இந்திரா குமாரி பல்பொடி ஊழலில் பண்ண இந்திரா குமாரி அவங்க இறந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஆளுக்கு இதுதான் வித்தியாசங்கிறீங்களா? ஆமாம், தான் வித்தியாசம். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக ஏன் வந்து பாஜகவில் சேர்ந்தங்கிற ஆரம்பித்து தற்கால தமிழ்நாடு அரசியல் சூழல் பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. திமுக ஆட்சி மாறணும் அப்படிங்கிற உங்கள் விருப்பத்தை சொல்லியிருக்கீங்க. என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நேரம் கொடுத்து பேசி எனக்கு நன்றி. கே சார்.